எங்கள் அண்ணன் நின்னா வரலாறு, உட்கார்ந்தா வரலாறு, நடந்தா வரலாறு, டிஃபன் பாக்ஸை தூக்குனா வரலாறு அப்படின்னா இன்டர்வியூவான நேரத்தில் போய் யாருக்கு ஓட்டு பண்ணுவோம் ஒரு பாட்டி வந்து 70 அன்றைக்கி நான் தந்தி டிவி அரிட்ட கூட நம்ம லைவில் சொன்னேன், தம்பியே நான் வந்து தாவேக்காக விசிலுக்கு ஓட்டு போட்டேன், அப்பவே முடிஞ்சு போச்சு ரைட்டு. அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக இருந்தார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் கொள்கை, கோட்பாடு, கடமை, பொறுப்பு, இது எல்லாமே போயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான். வணக்கம். வணக்கம் சார். விவாத மேடைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து 2 சந்திப்பு சீமானுக்கு, ஒரு பக்கம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட. இந்த சந்திப்பு வந்து அந்த செய்திகளுக்கு வந்து கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு பல பேர் கருத்து சொல்கிறாங்க. சார் இப்போ இந்த குதிரை பேரம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னொரு டைப் ஆஃப் குதிரை பேரம் ஆகிடும் இது நடந்ததுன்னா. ஸோ சீமானை வச்சு டிஎம்கே ரைட் பண்ண ட்ரை பண்ணுதான் அப்படின்ட்டு. சார் டிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளோ வீக்கெண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்க இருந்ததே கிடையாது. 2011 வந்து கொஞ்சம் அலையன்ஸ் ஆச்சு, தேவர் ஸ்டிக்கிங் வித் தம். இன்றைக்கி யாருமே இல்லை, அவங்க கூட எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாரும் ஏடிஎம்கேவோட சேர்னை பார்க்குறாங்க. டிஎம்கேவோட சேர்ன் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு எதிர. அது வந்து என்னென்னா லோக்கல் லெவலில் ஹைலி லோக்கலைஸ்டாக வந்து எல்லாருமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து எல்லாம் பெரிய பெரிய பெத்த கையெல்லாம் போகுது. டிஎம்கேலேருந்து என்னென்னா லோக்கலில் சேர்ன் ஆகிட்டே இருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க அப்பா வந்து கவுன்சிலர் ஆவார், இல்லை அவன் ஒய்ஃப் கவுன்சிலர் ஆவாங்க, இல்லை அவன் தம்பி கவுன்சிலர் ஆவான், இல்லை தம்பியோட பொண்டாட்டி. அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு 5-6 பேருக்குள்ள தான் சார் ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வார்டு இருந்தது, இப்போ பக்கத்து வார்டெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எம்எல்ஏவோட ரிலேட்டிவ்ஸ் தான் வராங்க, இல்லை எம்எல்ஏவோட ஜாதிகாரங்க வராங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்ற எதிர்பார்ப்பாக எனக்கு இங்கே இருக்கும் சார் அப்படின்றாங்க. முன்னாடி ஏடிஎம்கேல அது இருந்தது, எடப்பாடியோட ஏடிஎம்கேல அது போயிடுச்சு. இப்போ எடப்பாடி ஏடிஎம்கேல இது போனதுனால டிஎம்கே ஒரு பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் வேக்யூமில் இருக்காங்க. அண்ட் இப்போ சட்டசபையில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது என்னை பொறுத்தலையும் 1-0 விஜய் வர்சஸ் உதயில் 1-0 விஜய் லீடிங்கில் இருக்கார். ஏன்னா உதய் வந்து அன்றைக்கி வாக் அவுட் பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் யாருன்னு கேட்டுட்டு அதை வாக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணால் அதை யூஸ் பண்ணி அவர் டப்புன்னு அடிச்சுட்டு அந்த ஒரே டேக்கில் அடிச்சுட்டு அவர் வந்து உட்காந்துரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக டிஎம்கே வேனிஷ் பண்ணிடுச்சு. ஸோ என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் 1 சீட்டு 2 சீட்டாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாரு, சீமான் நம்மளும் ப்ரொப்பல் ஆகி உள்ளே போகலாமா அப்படின்றத சீமான் வந்து ட்ரை பண்ணுறாரு. வெளியில் வந்து இல்லை நாங்கள் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லனாலும் அது எல்லா அரசியல்வாதியும் ட்ரை பண்ணுறதா தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு விஜய் இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ரிஸ்க்கை சீமானோ திரு அண்ணாமலை அவர்களோ ஆர் இந்த ரிஸ்க்கை மு.க. ஸ்டாலின் அவர்களோ இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு தோத்துட்டாங்க அப்படின்னா ஃபினிஷ், பொலிட்டிக்கலி தே ஃபினிஷ். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உஷாராக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் இடைத்தேர்தல் இஸ் நாட் மை கேம். ஏன்னா அவருக்கு தெரியும் இடைத்தேர்தல் இஸ் நாட் தேர் கேம்ன்றது ரொம்ப நல்லா தெரியும். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சீமான் இருக்காரு, இன்னொருத்தர் ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் அவர்களை வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தியெல்லாம் வந்து ஒரு குரூப் நீங்கள் நில்லுங்கன்னா நீங்கள் அடிச்சுட்டு வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ணன் இந்த தப்பு பண்ணாதீங்க. ஸ்டாலினோட நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படியாவது இவரை ப்ரொப்பல் பண்ணி ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சா மொத்த கட்சியும் திருப்பி ரிவைவ் ஆகிடும். அந்த ரிவைவல் கிடைக்குதா அப்படின்றதும் பார்க்குறாங்க. வெரி ட்ரிக்கி சிச்சுவேஷன் ஃபார் டிஎம்கே. சப்போஸ் இதில் யாராவது இடைத்தேர்தல் நின்று தோற்று போயிட்டாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தேர் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் கெரியர் சார். பாருங்கள் 2 வாட்டி நின்று தோத்துட்டார் ஸ்டாலின் சார், 2 வாட்டி நின்று சீமான் சார் தோத்துட்டாரு. ப்ளஸ் அம்பைக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன பேஸ் இருக்குன்றதும் நம்ம பார்க்கணும் சார், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எவ்ரிபடி இஸ் நாட் ஜெயலலிதா. எங்கே இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், எவ்ரிபடி இஸ் நாட் ஜெயலலிதா, ரைட்? இப்போ சீமான் அவர்கள் போன கலைஞர்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் கலைஞரும் பல இடங்கள் இல்லை, நான் கலைஞரை வந்து வேற மாதிரி, அவர் வந்து அவருக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு தெரிஞ்ச பொலிட்டிஷியன். கலைஞர் வந்து அதில் மாஸ்,
எனக்கு இதுதான் வரும், எனக்கு இதுதான் வராது, இது எனக்கு செட் ஆகும், இது எனக்கு செட் ஆகுதுன்னு தெரிஞ்ச ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்கள் மாஸ் கேரக்டர், மாஸ் ஒரு ஃபினாமினா. இப்போ அது விஜய்க்கும் இருக்குது, அந்த ஃபினாமினா விஜய் அவர்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த பியூட்டி என்னென்னா, இந்த வாட்டி நின்றா எய்தர் செரிஷ் ஆர் பெரிஷ். டிஎம்கேவால் செரிஷ் அண்ட் பெரிஷ் பண்ண முடியாது, ஏன்னா தே ஹாவ் அ லாங் பொலிட்டிக்கல் கெரியர். சீமானால் வேணால் பண்ணலாம், நிறையா தோத்துட்டாரு சார், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிற்கலாம். இதுதான் சார் இன்னைக்கு இது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற சுச்சுவேஷன் பார்த்தா ஹவு உதயநிதி இஸ் கோயிங் டு அடாப்ட் திஸ் ரோலே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னென்னா, நம்ம வந்து நேரு சார் சொல்கிறத கேட்குறதா, இல்லை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதா, ரைட்? அது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருக்கார். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மக்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த வாக் அவுட் பண்ணாதீங்க, பர்ஃபார்ம் பண்ணுங்க, இதுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுங்க, அசம்பிளிக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுங்கன்றது மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. 2024 ஓட்டிங் பேட்டர்ன் சார், அதாவது 2024 எம்பி எலெக்ஷனோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து ஒன்று தான் சொல்லுது, ஐ வில் vote only ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அது இந்தியா முழுக்க, அது வந்து ஸ்டேட் எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. மம்தா பானர்ஜி ஹஸ் பீன் த்ரோன் அவுட். மோடி அவர் ட்ரெயிலிங் சார், மோடி அவர்கள் ட்ரெயிலிங். எந்த 4 பூத்தில் ட்ரெயிலிங் பாருங்க, எங்கே அயோத்தியா கோயில் கட்டினாங்களோ அங்கே ட்ரெயிலிங். ஏன்னா அயோத்தியா கோயில் சுற்றி நிறைய பேரை வெக்கேட் பண்ணி வேறு இடத்துல தள்ளி வச்சுருக்காங்க, அவங்க யாருமே ஓட்டு போடல. எனக்கு எதுவுமே என்னோட வீடே போயிடுச்சுப்பா எனக்கு அப்படின்றது அவங்களுடைய இது, அவங்க ஓட்டு போடல. அதுக்கு வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, வாட் ஐம் கெட்டிங் ஃப்ரம் திஸ், அதை மக்கள் பார்க்குறாங்க. இப்போது ஏக்நாத் ஷிண்டே ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சார்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சார். பீகாரில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம், நிதிஷ்குமார் அண்ட் டீம் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ரேஷன், கெரசின், அவங்க அந்த ரேஷன் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி. இந்த 4 விஷயமே இதனால் அவங்க கிடைக்காம இருந்திருக்கு. இப்போ யூபியில் வந்து ஒரு சலிப்புத்தன்மை வருது, ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அடுத்த 5 வருஷம் இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுவார் யோகின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருது. ஸோ யோகி எப்படி இதுக்கு மீண்டு வரப்போறாருன்றதும் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸை நோக்கி மொத்த இந்தியாவும் போகுது. எனக்கு இந்த ஜாதி, மதம், மொழி அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும், விஜய் சிஎம், எனக்கு என்ன கிடைக்குது. நான் இப்போ சொல்கிறேன் சார், விஜய் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னா பீப்புள் வில் த்ரோ ஹிம் அவுட் ஆல்சோ. அந்த அபாயம் இருக்குது. அந்த அபாயம் எல்லாருக்கும் இந்தியா முழுக்க இனிமேட்டு அது உண்டு சார். இந்தியா முழுக்க யாராக இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணலன்னா கெட் அவுட் முடியாதுன்னு நினைக்கிறீங்க. எய்தர் பர்ஃபார்ம் ஆர் லீவ். இதுதான் பர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஹேவ் அ குட் டீம். பட் இந்த குட் டீம் அப்படின்னு வரும்போது தான் இந்த பாலிடிக்ஸ் சிக்கலாக இருக்குது. எது குட்டு எது பேடுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் கொள்கை, கோட்பாடு, கடமை, பொறுப்பு, இது எல்லாமே போயிடுச்சு. ஒன்று தான் ப்ரோ, வைப்பு. அந்த வைப்பில் வந்துட்டு என்ன பரப்புகிறாங்களோ அதுதான் நிஜம். ஒரு காலத்தில் பெரிய பல்கலைக்கழகம் இருந்தது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் எது வந்தாலும் ஆமாம் அப்படின்னு ஆமோதிக்கிறதுக்கு உடனடியாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு குரூப்பில் இருக்காங்க பாருங்க, கொத்து கொத்தா வந்து அதை பார்க்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஆமாம், அது எதுவுமே தெரியதில்லை. ஏன்னா உண்மைக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும், பல இது ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உண்மையை வந்து புரிஞ்சுக்க முடியும். பொய்யை நம்புறதுக்கு இது எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸி சார். அதனால் ஈஸியாக இருக்கிறத விரும்புவாங்களா, இல்லை இன்னும் கஷ்டமாக போகிறதில்ல? இன்றைக்கி நீங்கள் மாணவர்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அபாயமான ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்றத யாருமே மறுக்கவே முடியாது. அப்போ இந்த சூழலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்ன? இன்றைய முதல்வர் டெல்லிக்கு போய் பேசும்போது பேசுகிறாரு, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 40% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி தானே, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தானே. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஓட்டு போட்டாங்களா? மதுரை தெற்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய் அப்படின்னு சொன்னதை வச்சு இன்றைக்கி அந்த ஒற்றை பெயருக்காக, ஒற்றை முகத்துக்காக இவ்வளோ வந்துட்டு 108 சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதை வந்து நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. இப்போ இனிமேல் இடைத்தேர்தலில் என்ன நடக்கும், யார் யார் வரப்போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தடுமாறி வந்து வரக்கூடிய ஒரு சூழலாம் பார்க்குறேன். 108 கொடுத்த மக்கள் இடைத்தேர்தலை எப்படி கொடுப்பாங்க? ஒரு பக்கம் தாவேகாவுக்கான ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன அந்த ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேலன்சிங், அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இங்கேருந்து இழுக்கலாமா அங்கேருந்து இழுக்கலாமா இப்படியான ஒரு இது ஸ்டாட்டிஸ்டிக்கல்
அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இழுக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள் முன்னாடி என்னவா பார்க்கப்படும்? மக்கள் உண்மையிலேயே அதை பார்ப்பாங்களா? கூர்ந்து நோக்குவாங்களா? எங்கள் அண்ணன் நின்னா வரலாறு, உட்கார்ந்தா வரலாறு, நடந்தா வரலாறு, டிஃபன் பாக்ஸை தூக்குனா வரலாறு அப்படின்னா மாணவர்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சொன்னீங்க உழைச்சா வெற்றி கிடைக்கும்னு. ஆனால் உழைச்சாங்க வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யாராவது என்னை கேட்டாங்கன்னா என் முகத்தை எங்கே வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இடைத்தேர்தல் அப்படின்றது இன்னும் தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் இது வரைக்கும் அறிவிக்காமல் இருக்கே அப்படின்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. கரூர் பக்கத்துக்கு இன்றைய முதல்வர் கிளம்பி போகிறதாகவும் நமக்கு தகவல்கள் வருது. அப்போது போகக்கூடிய இந்த சூழலில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள், அவங்களுடைய தம்பி, இந்த மாதிரி இவர்களை நோக்கி வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட்டு இந்த மாதிரி பாயும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரியான சூழலை பார்க்கும் பொழுது எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்ததாக அதிமுகவிலிருந்து 2 பாஸ்கர்களும் இந்த பக்கம் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா கூட தலைவரை பார்க்க முடிஞ்சுதா? தாவேகாவினுடைய தலைவரை பார்க்க முடிஞ்சுதா? அது எத்தனை நாளுக்கு அப்புறம் பார்த்தாங்க? ஏன் அப்படியான ஒரு இழுவை இருந்தது அப்படின்றதுக்கும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அப்போது இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு என்ன சொல்கிறது, மனதைரியம் அப்படின்றது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திப்பதற்கான சூழலை தாவேகாவில் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி தாவேகாவை தவிர வேறு கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அஇஅதிமுகவிலேருந்து இந்த அளவுக்கு நடக்குதா? இப்போது தோழர் குறிப்பிட்டது போல் திமுகவில் இருந்தும் இந்த மாதிரி கரைய தொடங்குது அப்படின்னு. இது காலம் காலமாக திமுகவுக்கு இருக்கிறது தான். இவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு திமுகலாம் அவ்வளோதாங்க, போச்சுங்க, ஊற்றி மூடியாச்சுங்க, இதுக்கு மேலே திமுகவா அது முளைச்சி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் தான். அடுத்தது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு கட்டத்திலே இல்லைங்க, ஜாதக கட்டத்திலேயே அவர் முதல்வராக உட்கார்றதுக்கான அம்சமே இல்லைங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எப்போவுமே வந்துட்டு திமுக தொடர்ச்சியாக ஒரு குறிவைக்கப்படுவதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி முதல்வருக்கு கட்டத்திலே இடமில்லை அப்படின்னு சொன்ன பல ஜோதிடர்கள் 2026 தேர்தலில் அவரை விட்டால் வேறு யாரும் வரவே முடியாதுன்னு சொன்னதும் நடந்தது. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல ஜோதிடர்களுடைய கணிப்பு என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்ப வருவார் அப்படின்றதா தான் இருந்தது. அதுக்கு வந்து அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தது கூட காரணமாக இருக்கலாமோன்னு, அது வேறு விஷயம். நிறைய ஸ்டெப்பாலஜிஸ்ட்டை பேசணும் சார். எங்கே தவறு விட்டீங்கன்னு நான் கேட்டேன். நானுமே தவறு விட்டேன். நானுமே திமுக வரும் தான் நினச்சேன். இல்லை அப்படி எல்லாருமே தவறு விட்டோம். நான் எந்த இடத்துல தவறு விட்டேன் அப்படின்னா, இந்த தாவேகாவோட ஓட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை வந்து எங்களால் கணிக்க முடியல. இப்போ எங்களால் ஒரு 18% 20% ஷோராக வரும்னு தெரியுது. இந்த 20% வந்து 30% போகுமா போகாதான்றது எங்கள் யாராலையுமே கணிக்க முடியல. அதுதான் வந்து, ஏன்னா நாங்கள் 5 கோடி பேரை வந்து 5000 பேர்லையும் 10,000 பேர்லையும் பண்ணும்போது இந்த பிரச்சனை என்றைக்குமே வரது தான். ப்ளஸ் இது 3 சைட் கண்டஸ்டட். ஏடிஎம்கேயும் பர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஓட்டு வாங்கி அவங்களும் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற போது அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சைடு கண்டஸ்ட் வந்தாலே சிக்கல் தான். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. மேடம் ஒன்று சொன்னாங்க, திமுக வந்து 96 கம்பேக் கொடுத்துருந்து. 96 கம்பேக் யார் காரணம்? 91 to 96 கவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 2016 to 2021 ஸ்டாலின் வரமாட்டார்னு சொல்லிங்க. பட் ஸ்டாலின் வந்தது காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் நான் சொல்லுவேன். அந்த தேர்தலில் மட்டும் டிடிவி தினகரனையும் தேமுதிகவையும் எடப்பாடி அவர்களை சேர்த்துருந்தால் ஸ்டாலின் 1.0 கிடையாது. ஸ்டாலின் 1.0 கிடையாது அந்த தேர்தலில். எடப்பாடி மேலே எல்லாருக்கும் கோபம் என்ன தெரியுமா சார்? அவரை கட்சியை காப்பாற்றுற இன்ட்ரெஸ்ட்டை ஆட்சியை காப்பாற்றுற இன்ட்ரெஸ்ட்டில் காமிக்கல. இந்த வாட்டி ஆன் த ஃபீல்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பொலிட்டீஷியன் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எடப்பாடியை பார்த்துடலாம் சார். கிரவுண்டு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எடப்பாடியை பார்த்துடலாம். அது நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இவர் இறங்கி அடிக்கிறார் போலையே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறாங்க, நம்ம மக்கள்கிட்ட கேட்போம், என்ன சார் அதிமுக ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் அந்த இடத்துல அம்மா இருந்த இடம், எம்ஜிஆர் இருந்த இடம், இவர் எங்களால் பார்க்க முடியல சார்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு மனுஷன், நீங்கள் ஏன் எப்படி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நமக்கு அந்த தாட் ப்ராசஸ். இது போன்ற கள நிலவரத்தெல்லாம் அந்த தலைவர்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்களா சார்? என்ன பிரச்சனை தெரியுமா சார்? நீங்கள் வந்து இப்போ முதல்வர் வந்து ரொம்ப ஈஸி டு ஆக்சஸாக இருக்காங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறேன், எடப்பாடி சாரும் வந்து இப்போ எடப்பாடி சார்ட்டு தகவலே கிடையாது, அவர் நினைக்கிறது தான்.
ஆமாம், ஹீஸ் லைக் எனக்கு இது தோணுது, இது நான் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன். அவர் அந்த மாடல் தான். பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இட் வாஸ் நாட் வெரி ஈஸி ஃபார். இருக்கிறதுல கஷ்டப்பட்டு வந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் யார் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் கேட்டால் அவர் தான். பட் அவர்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு என்னென்னா பாசிட்டிவ் செய்தி மட்டும் சொல்கிறாங்க சார். அதுதான் பிரச்சனை. சார் இந்த திட்டம் நல்லா இருந்தது, அந்த திட்டம் நல்லா இருந்தது. சார் கொளத்தூரில் அவர் தோக்குறாருன்றது நான் ஹவு டிட் ஸ்டாலின் லாஸ்ட் கொளத்தூர்னு நான் புக் எழுதியிருக்கேன். ஒரு 60 பேஜில் நான் எழுதியிருக்கேன். ஒரு வாரம் கொளத்தூர்லேயே இருந்து காலையில் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அங்கே சாப்பிட்டு நான் எழுதியிருக்கேன். ஏன் தோற்றார்? ஒன்றுமே இல்லை சார். 2025 வந்து சேகர் பாபு டான்ஸ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணார். அங்கேருந்து ஒரு திருவொற்றியூரில் ஒரு ஃபயர் நடக்குது. அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து அவரோட தோல்வி ஆரம்பிக்குது சார். அந்த பாயிண்ட்டு இதே குளத்தூரில் எங்கள் அப்பா வந்து பேசனில் ஏஐயா இருக்கும்போது 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. 10 நிமிஷம் மழை பெஞ்சால் முட்டி வலி தண்ணி நிற்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது குளத்தூரில். குளத்தூரை மாற்றிட்டார் அவர். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தொகுதி வந்து குளத்தூராக இருக்குது. ஆனால் ஏன் தோக்குறாரு? மேடம் சொன்னாங்க போகிற போக்கில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ஆட்சியில். இவங்க தோற்றதுக்கு 3 விஷயம் சார். ட்ரக்ஸு, லா அண்ட் ஆர்டர், இன்னொன்று வந்து கட்ட பஞ்சாயத்து. வேளச்சேரியில் ஒரு டிஃபன் கடை. நான் ரெகுலராக ஏன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால நான் ரெகுலராக சாப்பிட்ற கடை. அந்த கடையை வந்து அங்கே இருக்கிற ஒரு டிஎம்கேவால் அபகரிக்க ட்ரை பண்ணுறாரு. எங்கேயா போன ஒரு 6 மாதம் திருப்பி வந்திருக்கேன்னா, இல்லை சார் கடைசியில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இடத்துல கடையை போட்டிருக்காரு. ஸோ சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அதாவது சார் தலைவர்கள் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான அந்த ஃபுல் சிஸ்டம் வந்து ஒத்துழைச்சாதான், அந்த சைக்கிள் சிஸ்டம் ஒத்துழைச்சாதான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இங்கே போன ஆட்சி போனதுக்கு மிகப்பெரிய காரணம் லா அண்ட் ஆர்டர். அப்புறம் அவங்க போட்ட ஆடு. இங்கே வந்து ஆனால் அது பண்ணியிருக்கேன்றாங்க, அங்கே வந்து அது பண்ணியிருக்கேன்றாங்க. நான் வந்து திரு எல்முருகன் சாரோட விக்டரியை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு போகிறேன். ஊட்டிலாம் போயிட்டு அவருடைய தொகுதியும் போகிறேன். தனபால் சாரோட தொகுதி. அங்கே போகும்போது சார் இந்த வீட்டுக்கு 1000 ரூபா வரல, எனக்கு 1000 ரூபா இல்லை, ஆனால் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபான்னு எப்படி சொல்கிறாங்க சார்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட. இல்லை ஆடு போடுறாங்க சார் அவங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒரு குழந்தை டிடி அக்கா வந்து சாம்பார் சாப்பிட்டுச்சு சார், அந்த சாம்பாரை நான் டெய்லி கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே இம்பேக்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து என்னென்னா சோஷியல் மீடியா வந்து மேடம் சொன்னாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினால பல உண்மைகளும் கசப்பான சம்பவங்களும் இருக்குது, பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. ஒரு விஷயத்த ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ திமுக மேலே இருக்க நெகட்டிவ் விஷயத்தை இந்த வாட்ஸ்அப்பில் பரவும் போது யாருக்கு பாசிட்டிவாக மாறணும்? ஆக்சுவலி எடப்பாடி இடத்துல வேறு யாராவது ஒரு மாஸ்டர் இருந்தால் ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். எடப்பாடி மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னும் போது அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகுது. எடப்பாடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார், உயிரை கொடுத்து வேலை செஞ்சார், அவர் ஒருத்தர் தான் வேலை செஞ்சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்டாலின் சாரும் அவ்வளோ எஃபர்ட் போடல, விஜய் சாரும் அவ்வளோ எஃபர்ட் போடல. ஆனால் அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து மக்களுக்கு இல்லை. அது என்னென்னா திமுக ஒரு 9 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணிச்சு. அவர் வந்து அடிமை அதெல்லாம் வந்து மக்கள் மனசு ரொம்ப ஆழமாக இருந்து ஒரு தைரியமான ஆள் வேணும் சார். என்ன இருந்தாலும் நம்மளுடைய மண்ணே ராஜராஜ சோழன் அந்த சென்ட்ரிக்காக பார்த்து வந்த மண்ணு சார். ஹீரோயிக் பர்சனாலிட்டிஸ் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க, நம்ம மண் எதிர்பார்க்குது. அது பட் இந்த சினிமேட்டிக் அதெல்லாமே தாண்டி இவங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க சார் பாலிடிக்ஸில். இப்போ மோடி ஜெயிக்கிறதுக்கு ராகுல் வரக்கூடாதுன்றது காரணம். மோடி வரணுன்றது காரணத்தோடு ராகுல் வரக்கூடாதுன்றது ஒரு காரணம். லாஸ்ட் எலெக்ஷனில் 3.0ல் மோடி 3.0ல் இப்போ மோடி 4.0ல் மோடி வரணுமா இல்லை ராகுல் வரணுமான்றது கடைசியில் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அப்போ ஹூஸ் த நெக்ஸ்ட் ஃபேஸ் எடப்பாடியா இல்லை விஜயா? அதை சரியாகவே காயின் பண்ணார் விஜயன் தான் சொல்கிறேன். என்னென்னா அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக இருந்தார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான், அவருக்கும் எனக்குமான போட்டி தான் அப்படின்றதுல மிக தெளிவாக இருந்தார் அவர். சார் நீங்கள் வந்து இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க இதே எடப்பாடி வந்து தாவேகாவிட்ட 75 சீட்டு வரையும் பேசினாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரும் நினச்சேன் அப்படி வந்தால் நானும் முதலமைச்சர் நீயும் தப்பிச்சிருவேன் அப்படின்னாங்க. பட் இதில் வந்து ஆதவர்ஜுனவை நம்ம பாராட்டணும். ஆதவர்ஜுன் இல்லை சார் நம்ம தனியாக இருந்தாலே ஜெயிப்போம், அது அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியாது, தனியாக இருந்தாலே நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அது அந்த மேஜிக் நடந்திருக்கு சார். நான் இப்போ சொல்கிறேன் திஸ் எலெக்ஷன் காட் சேஞ்ச் இன் லாஸ்ட் 2 days. அதை நான் ஆழமாக நம்புகிறேன். கடைசி 2 நாள் அந்த YMCA கூட்டத்திலேருந்து ஒரு YMCAல வந்து விஜய் பேசின பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை இளைஞர் மத்தியிலையும் குடும்ப பெண்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தியது உண்மை சார். CV சண்முகம் சார் தொகுதி சார், அதில் ஒரு இன்டீரியரான இடத்துல போய் யாருக்கு ஓட்டு போடுறோம் ஒரு பாட்டி வந்து 75 அன்றைக்கி நான் தந்தி டிவி ஹரிட்ட கூட நம்ம லைவில் சொன்னேன், தம்பி நான் வந்து தாவேக்காக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டேன், அப்பவே முடிஞ்சு போச்சு ரைட்டு, ஏதோ நடந்திருக்கீங்க தம்பி, நான் தாவேக்கா விசிலா ரைட்டு. அந்த வீட்டில் ஜெயலலிதா படம் இருக்கு சார். எப்படி மாறுது ஓட்டு?
சார் இப்போ கமலி வந்து ஜெயிக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் நிற்கிறாங்க எதிர. ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃபுக்கு தொகுதி ஃபுல்லாக அலை இருக்குது சார். அது அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் விஜய் தானே சிஎம் ஆவாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டு கமலிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். கமலிக்கு இத்தனைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டோட்டல் டிவிக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கே பண்ணல. அவங்க வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் பண்ணாங்க கமலிக்கு. பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் மீறி ஜெயிக்கிறாரு. பெரம்பூரில் நான் ஒரு வாட்டி கூட விஜய் சாரோட கொடி பார்க்கவே இல்லை சார். பெரம்பூரில் நான் பார்க்கவே இல்லை. போகும்போது நான் பெரம்பூர் அடிக்கடி போயிட்டு வந்தேன் அந்த டைமில். ஒரு வாட்டி கூட இல்லை. இப்போ பெரம்பூர் தொகுதியில் அதிகமாக ஒர்க் பண்ண திலகவாமா மேடம் தான். எனக்கு தெரியும், தெரு தெருவாக அலைஞ்சிருக்காங்க அவங்க பாமகலேருந்து. ஆனால் மக்கள் வந்து விஜய் சூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா விஜய் மேஜிக். ஆமாம், விஜய் மேஜிக்கை தாண்டி ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து கன்னியாகுமரி டு சென்னை வழி இருக்குது. அப்போ வேறு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்? எடப்பாடியா, அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப நாளாக எடப்பாடியா விஜயா, எடப்பாடியா விஜயா, எடப்பாடியா விஜயான்ற டைஸ் போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைஸு என்ன தான் பண்ணுறான் பார்த்துடலான்ட்டு ஒரு அடி அடிச்சிருக்காங்க சார். கூத்து 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 கூத்துன்னு தமிழ்நாட்டில் குத்திருக்காங்க. குறிப்பாக இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், அந்த ஆதவ் அர்ஜுனாவோட கம்பெனியோட ரோல் வந்து ரொம்ப பெருசு சார். ஃபீல்டில் நம்ம டிஎம்கேலேருந்து எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் தாவேக்காலேருந்து யார் வந்தாங்க அப்படின்னு கூட தெரியலன்றாங்க. இல்லை அவங்க ஃபோக்கஸே உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்கள்ட்ட யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ, முஸ்தபா சாருக்கு இப்போ சொல்லலாம், நான் ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா அப்படின்னு, சுந்தர் சி போலையே அப்படின்னு. நான் அவர்கிட்டே சுந்தர் சி போலையேன்றேன், நான் என் நண்பர் தானே அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லைப்பா இவ்வளோ வந்து டேட்டாவோட இருக்கும் பொழுது, இவ்வளோ நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கும் பொழுது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் பொழுது, சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குறைந்தபட்ச ஒரு பிளானாவது இருந்திருக்கும்ல. என்ன சிக்கல்